வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வதக்கி அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் தான் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்குங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கணும். நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தா தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு மசாலா ரெடியாக இருக்குது. திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான். அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூளுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு இந்த சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்குவோம். நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே கொதித்து திக்காகி வரும். அதனால தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. தண்ணியாக வச்சு கொதிக்க விடும்போது தான் நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரும். நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு. அதே போல் தண்ணியும் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் திக்காகி வரும். இப்போ நல்லா இது கொதி வரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்சிட்டு இருக்கும் போதே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், முந்திக்காக இப்போ நல்லா கொதித்து திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்மளோட தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.